السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ரமதானிய சிந்தனையிலே நாங்கள் அல் குர்ஆனோடு தொடர்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், ரமதான் மாதம் என்பது அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். எனவே குர்ஆனோடு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு வைக்க வேண்டிய காலப்பகுதிதான் இந்த புனித ரமதான் மாதம். பல சகோதரர்களும் சகோதரிகளும் மாஷா அல்லாஹ் அல் குர்ஆனோடு ஒரு தொடர்பை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது வெறும் அதனை ஓதி முடிப்பது என்ற தொடர்போடு மாத்திரம் சுருங்கி இருக்கின்றது. ஆனால் அல் குர்ஆன் எங்களுக்கு இறக்கப்பட்டது எதற்காக? ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இன்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் மூலமாக இந்த மனித சமுதாயம் பயனடைய வேண்டும். அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அதிலே கண்டுபிடித்து அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கின்றார். ஆனால் இன்று நாங்கள் அல் குர்ஆனை எப்படி அணுகுகின்றோம் என்று சொன்னால், ஒரு சாதாரண ஒரு வரலாற்று புத்தகத்தை போன்றுதான் நாங்கள் அணுகுகின்றோம். அதாவது நடந்து முடிந்த கடந்து சென்ற சம்பவங்கள் என்றுதான் அல் குர்ஆனில் உள்ள சம்பவங்களையும் அதிலே சொல்லப்படக்கூடிய தனிநபர்களுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலையிலிருந்து நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்விலே அல் குர்ஆனை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், செயற்படுத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு, செயற்படுத்துதல் என்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், அல் குர்ஆனை நாங்கள் அணுகக்கூடிய முறையிலே சில மாற்றங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் தற்போது அணுகக்கூடிய முறையிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறைக்கு நாங்கள் வரக்கூடிய நேரத்திலேதான் அல் குர்ஆனிலே இருந்து சரியான பயனை, படிப்பினைகளை, பாடங்களை, வழிகாட்டல்களை நாங்கள் பெற முடியும். அதிலே முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அல் குர்ஆனை ஒரு வரலாற்று புத்தகமாக நாங்கள் அணுகாமல், வெறும் தகவல்களை திரட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நூலாக அணுகாமல், எங்களுடைய சிந்தனையை சீர்திருத்த வந்த ஒரு நூலாக நாங்கள் அதனை அணுக வேண்டும். நமது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தருவதற்கான ஒரு நூலாக நாங்கள் அதனை அணுக வேண்டும். ஒரு சம்பவத்தை எடுத்தால், அந்த சம்பவத்தினுடைய புள்ளி விவரங்களை நாங்கள் தேடக்கூடாது. அல் குர்ஆன் அப்படியான ஒரு நூல் அல்ல. எங்களுக்கு புள்ளி விவரங்களை தருவதற்காக, தகவல்களை திரட்டி தருவதற்காக வந்த ஒரு நூல் அல்ல. மாற்றமாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்ல வந்த ஒரு நூல். எனவே நாங்கள் ஒரு அத்தியாயத்தை படிக்கும் பொழுது, ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது, எனது பிரச்சனைக்கு எதிரே என்ன தீர்வு இருக்கின்றது? ஆம், சில வசனங்களை பார்க்கும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று கூறி ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அந்த சட்டத்தை நாம் எமக்கு என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அல் குர்ஆனில் பல வசனங்கள் வரலாறுகளை பேசுகின்றன. நபிமார்களுடைய வரலாறுகள், காபிர்களை பற்றி, காபிருடைய செயற்பாடுகள், முனாஃபிக்குடைய பண்புகள் என்று பல விடயங்களை அல் குர்ஆனிலே ஆங்குவிங்கே பேசுகின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் படிக்கும்போது எங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? எப்பொழுதோ நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக, ஒரு தகவலுக்காக நாங்கள் படிக்கின்றோம். மனித உள்ளத்திலே பெரும்பாலும் புதிய ஒரு தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம்தான் கூடுதலாக காணப்படும். ஆனால் அல் குர்ஆன் அந்த பசிக்கு தீனி போடக்கூடிய ஒரு நூல் அல்ல. எங்களுடைய தகவல்களை அறிந்து கொள்ளும் அந்த ஆர்வத்திற்கு தீனி போடக்கூடிய ஒரு நூல் அல்ல அல் குர்ஆன். மாற்றமாக எங்களுடைய சிந்தனையை மாற்றுவதை நோக்கமாக கொண்டதுதான் அல் குர்ஆன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனை நாங்கள் அணுகும் பொழுது அது எங்களுடைய எந்த விதமான சிந்தனையை மாற்ற வந்திருக்கிறது என்று நாங்கள் அதனை அணுக வேண்டுமே தவிர, வெறுமனை தகவல்களை சேகரிக்கக்கூடிய ஒரு நூலாக நாங்கள் கருதக்கூடாது. அல் குர்ஆனிய தகவல்களே சொல்லப்படாமல் இல்லை, ஆனால் சுருக்கமான சில தகவல்களை மாத்திரம் அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. எதற்காக? எங்களுடைய சிந்தனையை அது திசை திருப்புவதற்காக, எங்களுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக அவசியமான தகவல்களை மாத்திரம் அல் குர்ஆன் சொல்கிறது. உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். அல் குர்ஆன் கந்தக் யுத்தம், அஹ்ஸாபுடைய யுத்தம், கந்தக் அல்லது அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்த ஒரு யுத்தம். அதாவது மதீனாவையே அப்படியே அழித்துவிட வேண்டும், முஸ்லிம் சமுதாயத்தை அப்படியே தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு
இஸ்லாத்தின் எதிரிகள் எல்லா யூதர்கள் காபிர்கள் எல்லா கோத்திரங்களும் சேர்ந்து படையெடுத்து 10,000 வீரர்களை திரட்டிக் கொண்டு மிக பெரும் தயாரிப்போடு வந்து மதீனாவை முற்றுகையிட்டார்கள். எப்படி இந்த காசா முற்றுகையிடப்பட்டிருக்கிறதோ அதே போன்று அந்த மதீனாவை இஸ்லாமிய ஒரே நகர் மதீனாவை முற்றுகையிட்டார்கள். 3 வாரங்கள் முஸ்லிம்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு திண்டாட்டமான நிலைமைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த போரை பற்றி நாங்கள் வரலாற்று நூட்களை எடுத்துக்கொண்டால் பல பக்கங்கள் அதை பற்றி பேசுவார்கள். காபிர்கள் எத்தனை பேர், முஸ்லிம்கள் எத்தனை பேர், முஸ்லிம்களை தலைமை தாங்கியவர் யார், காபிர்களை தலைமை தாங்கியவர்கள் யார், அதில் காலாட்படைகள் எத்தனை பேர், குதிரைப்படை எத்தனை பேர், ஒட்டகத்தில் வந்தவர்கள் எத்தனை பேர், அவருடைய தலைவர் யார், இவருடைய தலைவர் யார், அந்த பெரும் விவரங்களை வரலாற்று நூட்களில் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அல் குர்ஆன் அந்த விவரங்களை எதையுமே எங்களுக்கு சொல்லவில்லை. 2 பக்கங்களில் மாத்திரம் அந்த யுத்தத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அதிலே இருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டிய விடயங்களை சொல்வதற்கு தவறவில்லை. ஏன் அந்த அல் குர்ஆன் எங்களுக்கு எதை எதிர்பார்க்கிறது? எங்களுக்கு இந்த சூரத்துல் அஹ்ஸாபை பற்றி வெறும் 2 பக்கங்கள் மாத்திரம் போதும் அதிலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகளை சொல்வதற்கு. அதனுடைய ஏனைய விவரங்கள் அந்த அளவுக்கு முக்கியமற்றவை என்பதனால் அவற்றை விட்டுவிட்டு எங்களுடைய சிந்தனைக்கு விருந்தான விடயங்களை மாத்திரம் அது சொல்கிறது. அப்படி என்ன விடயங்களை சொல்கிறது? முதலாவது ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த படைகளை எல்லாம் பார்த்த பொழுது அல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, யாருடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் என்ற நோய் இருந்ததோ அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ரசூல் எம்மை ஏமாற்றி விட்டார்கள், அல்லாஹ் ரசூலும் எம்மை ஏமாற்றி விட்டார்கள். அப்படி என்றால் தோல்வியை கண் முன்னே காணக்கூடிய நேரத்திலே தமது கொள்கையிலே சந்தேகப்படக்கூடியவர்கள் தான் இந்த முனாஃபிகீன்கள். ஆனால் அப்படியான சந்தேகம் எங்களுக்கு வரக்கூடாது. தோல்வியை கண்டாலும் கொள்கையிலே எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, தடுமாற்றம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அதனை சொல்கிறார். 2வது கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? وَإِذْ قَالَتْ طَائِفَةٌ مِنْهُمْ يَا أَهْلَ بَيْثِي وَلَا مُقَامَ لَكُمْ فَارْجِعُوا, அந்த மதீனாவாசிகளை சேர்ந்த இன்னொரு கூட்டம் என்ன சொன்னார்கள்? இன்று உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, திரும்பி சென்று விடுங்கள், எதிர்ப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை, இவ்வளவு பெரும் படைகளுக்கு முன்னால் எங்களால் ஈடு கொடுக்க முடியாது, எனவே திரும்பி சென்று விடுங்கள் என்று பலமிழக்க செய்யக்கூடிய நிராசைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இன்றும் யூத கிறிஸ்தவர்களுக்கு முன்னால் நம்மால் ஈடு கொடுக்க முடியாது, எனவே நாங்கள் அவர்களை எதிர்த்துக் கொண்டிருப்பது தவறு என்று சொல்லவில்லையா காசா யுத்தத்திலே? அதே போன்ற ஒரு நிலைமை. எனவே இங்கு சொல்லப்படக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் அனைத்துமே எதனை எங்களுக்கு சொல்ல வருகிறது என்று சொன்னால், இது எப்பொழுதோ நடந்து முடிந்த ஒரு கதை அல்ல, எப்பொழுதும் நடக்க முடியுமான ஒரு விடயம், எப்பொழுதுமே நடப்பதற்கு சாத்தியமுள்ள விடயங்களைத்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே அதே அஹ்ஸாபுடைய சம்பவங்களை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்தோம். ஆப்கான் யுத்தத்திலே பார்க்க முடிந்தது, சிரியா புரட்சியிலே பார்க்க முடிந்தது, அதே போன்று இறுதியாக இடம்பெற்ற காசா போரிலையும் நாங்கள் பார்க்க முடிந்தது. அதே போன்று 3வது ஒரு கூட்டம் யார் ரசூலுல்லாஹ் எங்களுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பில்லை, எனவே நாங்கள் அவர்களை பாதுகாப்புக்கு செல்ல வேண்டும் என்று யுத்தத்திலே இருந்து விரண்டோடியவர்கள். எனவே 3வது கூட்டம் விரண்டோடக்கூடியவர்கள். 1வது கூட்டம் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடியவர்கள், கொள்கையிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய, இஸ்லாத்திலேயே சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் தோல்வி வரும்போது. 2வது கூட்டம் மற்றவர்களையும் யுத்தம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை தடுக்கக்கூடியவர். 3வது கூட்டம் விரண்டோடக்கூடிய ஒரு கூட்டம், பயந்து ஓடக்கூடிய ஒரு கூட்டம். 4வது கூட்டம் யார்? ஆனால் மூமின்கள் வலம்மா ரஅல் முஃமினூன அல்-அஹ்ஸாப قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. ஆனால் மூமின்கள் இந்த படைகளை எல்லாம் பார்த்த பின்னாலும் என்ன சொன்னார்கள்? هذا ما وعدنا الله ورسوله, அல்லாஹ் ரசூல் இதைத்தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் இருவரும் உண்மையைத்தான் சொன்னார்கள். وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. பெரும் தடுமாற்றத்தையும் பின்னடையையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே, தோல்வியை கண்முன்னால் காணக்கூடிய அதே அந்த சந்தர்ப்பத்தில் கூட தனது கொள்கையிலே அணுவளவும் அவர்களுக்கு சந்தேகம் வராமல் அவர்களுடைய உறுதியை அது இன்னும் அதிகரித்தது, கட்டுப்பாட்டை இன்னும் அதிகரித்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏன்? அவர்கள் சரியான முறையிலே புரிந்து வைத்திருந்தார்கள், அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்களை சரியான முறையிலே புரிந்து வைத்திருந்தார்கள். எனவே யார் அல் குர்ஆனை இந்த கண்ணோட்டத்தில் அணுகுவார்களோ,
எங்களுடைய சிந்தனையை மாற்ற வந்திருக்கிறது. அந்த யுத்தங்களிலே நடைபெற்ற அந்த சம்பவங்கள் எங்களுடைய காலத்திலும் எங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. அந்த சம்பவங்கள் எங்களுக்கும், அந்த நிலைப்பாடுகள் எங்களுடைய காலத்திலும் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றன என்பதை யார் புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த காசா போன்ற போர் நிலைமைகளிலே முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாறுபட்ட நிலைப்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது வளமையாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இதை போன்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையே முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு கூறுகளாக, பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து பல்வேறு நிலைப்பாடுகளை எடுக்கும் என்பதற்கு உதாரணமாகத்தான் அந்த அஹ்ஸாபுடைய யுத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறார். எனவே நாங்களும் அப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லா முஸ்லிம்களும் ஒன்று திரண்டு வந்து எங்களுக்கு அவர்கள் ஆதரவு அளிப்பார்கள், எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. மாற்றமாக என்ன யார் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே ஈமானிலே உறுதியாக இருப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் தஆலா அவருடைய வாக்குறுதியை மீறமாட்டான் என்ற உறுதியோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை நாங்கள் பெற வேண்டும். இதை போன்றுதான் அல் குர்ஆனில் குறிப்பிடப்படக்கூடிய இன்னொரு சம்பவத்தை நாங்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிய அந்த சதி திட்டத்தை பற்றி அந்த ஊரின் ஒரு மூலை பகுதியில் இருந்து ஒரு மனிதர் வந்து அவருக்கு தகவலை சொல்கிறார். வஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனதி யஸ்ஆ قال يا موسى ان الملأ يأتمرون بك ليقتلوك فاخرج اني لك من الناصحين. இதோ மக்கள் உங்களை தீர்த்து கட்டுவதற்காக, உங்களை கொலை செய்வதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அவசரமாக ஊரில் இருந்து வெளியேறி சென்று விடுங்கள், உங்களுக்கு நான் விசுவாசமாக நடந்து கொள்ளக்கூடியவன் என்று அவர் சொன்னார். எனவே அதை அவருடைய பேச்சை கேட்டு அவர் வெளியேறி தப்பிவிட்டார். எனவே ஒரு பலவீனமான ஒரு மனிதர், மிகவும் கெடுபிடிகள் கூடிய அந்த காலத்திலே சர்வாதிகார போக்கு ஆட்சி செய்த, சர்வாதிகார ஆட்சி நடைபெற்ற அந்த காலத்திலேயும் கூட அவருக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தன்னால் என்ன அந்த இஸ்லாத்துக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த சேவையை தன்னால் இயன்ற வகையிலே அவர் செய்து முடித்தார். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் யார், என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர், அவருடைய பெயர் என்ன, அவருடைய வயது என்ன, எந்த விடயங்கள் எதையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை. மாற்றமாக ஒரு மனிதர் வஜா ரஜுலும் மின் அக்ஸல், ஏன் விவரங்களை சொல்லவில்லை? அந்த விவரங்கள் எங்களுக்கு தேவையற்றவை. இந்த விவரங்கள் எங்களுக்கு தேவையற்றவை. எங்களுக்கு தேவையானது என்ன? ஆம், எங்களால் எவ்வளவு கெடுபிடிவிக்க ஒரு சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்தாலும், எவ்வளவு நெருக்கடிவிக்க ஒரு சூழ்நிலையை வாழ்ந்தாலும், எங்களுக்கு அந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வைத்து நாங்கள் இஸ்லாத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை அந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா உணர்த்த வருகிறார். எனவே இப்படி ஒரு மனிதர் மூசாவை காப்பாற்றினார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கவில்லை. மாற்றமாக அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு கொள்கையை எதிர்பார்க்கிறார், எங்களுடைய சிந்தனை மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். என்ன சிந்தனை மாற்றம்? ஆம், என்னதான் கெடுபிடிகள் இருந்தாலும், நெருக்கடிகள் இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு இஸ்லாத்திலே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு துரும்பு கிடைத்தாலும் அதனையும் நாங்கள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வதை போல ஒரு துரும்பு கிடைத்தாலும் உண்மையான இஸ்லாத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடியவர் அவர் தன்னாலான ஒரு சிறு முயற்சியாவது இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக செய்வார் என்பதைத்தான் அந்த மனிதனுடைய சம்பவம் எங்களுக்கு உணர்த்துகிறது. இதை போன்றுதான் இன்னும் நிறைய தனிநபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஹாமான், காரூன் இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இவர்கள் எல்லாம் வரலாற்றிலே தோன்றி மறைந்த கதாபாத்திரங்கள் மாத்திரமல்ல, மாற்றமாக எல்லா காலங்களிலும் கியாமத் வரைக்கும் இவர்களை போன்றவர்கள் வருவார்கள். இவர்களை போன்றவர்கள் என்றால் அவர்களுடைய பேரிலே வராவிட்டாலும் கூட அவர்களுடைய செயல்களை செய்யக்கூடிய, அவர்களுடைய சிந்தனைகளை உடைய மக்கள் வருவார்கள். எனவே நீங்கள் விழிப்பாக இருங்கள் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் குர்ஆன் வழிகாட்டுகிறது. எனவே அந்த விடயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.